நம்ம எல்லாருமே நம்முடைய வேத புத்தகத்தை நம்ம எடுத்துப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் ஒரு அற்புதமான வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் கூடி வர்றோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனுஷி, இவர்களை கொண்டு தான் தேவன் தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர் நிறைவேற்ற முடியும். கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். பிசாசை தேவன் அழிக்கணும்னா ஒரு நொடியிலே தேவன் அழித்திருக்க முடியும். ஆனால் இந்த பூமியிலே தேவன் பிசாசை அனுமதித்திருக்கிறார். அவனை அழிக்காம அவனை அனுமதித்திருக்கிறார். அவன் தீமை செய்கிறவன் என்று சொல்லி தெரிந்தும் கூட, அவன் தீமை செய்வான் என்று சொல்லி தெரிந்தும் கூட தேவன் அந்த பிசாசை என்ன பண்ணியிருக்காரு? அனுமதிச்சு வச்சிருக்கிறாரு. ஏன்? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தீமையை செய்கிற அந்த பிசாசை கொண்டு கூட தேவன் தன்னுடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் நிறைவேற்ற முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே பிசாசை தேவன் அழிக்காமல் அவர் இந்த பூமியிலே அனுமதித்து வைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவனை எதிர்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். பிசாசுக்கு நாம் என்ன பண்ணணும்? எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் இருக்கணும். நாம் வேதத்தில் நாம் வாசித்து பார்த்தால், தேவனுடைய வார்த்தையை கேட்டிருந்தும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல், பிசாசை எதிர்க்காமல், பிசாசுக்கு செவி கொடுத்து பாவம் செய்ததை நம் ஆரம்பத்திலேயே நாம் பார்க்க முடியும். தேவன் அவர்கள் அப்படி பிசாசுக்கு செவி கொடுக்கணும் என்பது தேவனுடைய நோக்கம் இல்லை. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசை எதிர்க்கணும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருந்தது. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும், சாத்தானை என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். அப்படி அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அவர்கள் என்ன பண்ணியிருக்க முடியும்? நிறைவேற்றி இருக்க முடியும். வேதத்தின் ஆரம்பத்திலேயே நாம் இதை பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியல. அவர்கள் பிசாசை எதிர்க்கவும் இல்லை. இப்படி நாம் கூட இருக்க முடியும். நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கூட நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்காதவர்களாய் நாம் இருக்க முடியும். இது வேதத்தின் ஆரம்பத்திலேயே இதை நாம் பார்க்க முடியும். சாத்தான் அவன் தந்திரமாக அவன் என்ன பண்றான்? அவன் ஏவாள் இடத்திற்கு வருகிறான். முதலாவது யாரை அவன் வஞ்சிக்கிறான்? அவன் ஏவாளை வஞ்சிக்கிறான். மனைவி அந்த ஏவாள் என்ன செய்திருக்கணும்? அவள் தனக்கு மேலே ஒரு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்த கணவனோடு ஆலோசித்து அதற்கு பிறகு அந்த காரியத்தை அவள் செய்திருக்கணும். ஆனால் இந்த ஏவாள் தனக்கு மேலே தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை அவர்கள் அடங்கி இல்லாமல் அவள் தன் புருஷன் மீதே ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடியவளாக, அவன் தன்னுடைய புருஷனுடைய இடத்தை அவள் எடுத்துக்கொண்டவளாக, அவளே தீர்மானித்து, அவளே முடிவு செய்து, அவளே பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை புசித்தாள். எனக்கு அன்பானவர்களே, ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு கணவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மனைவி, இந்த குடும்பம்தான் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற தேவன் பயன்படுத்திட முடியும்.
ஆரம்பத்திலேயே தேவன் இப்படிதான், தேவன் ஒரு குடும்பத்தை குறித்து அவர் ஒரு நோக்கமும் திட்டமும் வைத்திருந்தார். ஆனால் இந்த ஏவாள் அவள் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்துக்கு அவள் கீழ்ப்படிந்தில்லை. தன்னுடைய புருஷனை ஆலோசித்து, தன்னுடைய புருஷனிடத்தில் கேட்டு, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொல்லி தன் புருஷனோடு அவள் கலந்து ஆலோசித்து அவள் தீர்மானம் எடுத்திருக்கணும். ஆனால் இவளே ஒரு கணவனுடைய இடத்தை எடுத்துக்கொண்டால், இவளே ஒரு தலைமைத்துவத்தை எடுத்துக்கொண்டால், இவளே முடிவு செய்து விட்டால், இவளே தீர்மானித்து விட்டால். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீகளாக நாம் இருப்போமானால் நாம் ஒரு காலம் தேவனுக்கு கீழ்ப்படித்திருக்கிற ஒரு ஸ்திரீகளாக இருந்து தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. அநேக ஸ்திரீமார்கள் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவன் கொடுத்த அந்த கணவன், அந்த தலைமைத்துவத்துக்கு நாம் அடங்கியிருக்கிறோமா? நாம் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு அவரோடு நாம் ஆலோசிக்கிறோமா? அவரோடு ஆலோசித்து அந்த தீர்மானத்தை நாம் எடுக்கிறோமா? நீங்களாகவே ஒரு தீர்மானத்தை எடுப்பது, நீங்களாகவே உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்றை செய்வது, தேவன் அப்படி ஸ்திரீமார்களை தேவன் சிருஷ்டிக்கலை. தேவன் ஸ்திரீமார்களை தேவன் சிருஷ்டித்து கணவனுடைய அதிகாரத்துக்கு கீழாக தேவன் அவர்களை என்ன பண்ணியிருக்காரு? வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு அடக்கமுள்ளவர்களாக இருக்கணும். எதையும் தானாக தனியாக ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணக்கூடாது? எடுத்து அதை முடிவு செய்யக்கூடாது. நீங்கள் கணவனோடு ஆலோசிக்கணும். இப்படி இல்லாத ஒரு ஸ்திரீமார்களை வைத்து தேவன் ஒரு பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை அவரால் கட்ட முடியாது. சாத்தான் இப்படிதான் ஏவாளை வஞ்சித்தது போல அநேகரை அவன் வஞ்சிக்கிறான். அவர்களாகவே ஒன்றை செய்யும்படி, அவர்களாகவே ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படி, அவர்களாகவே அதை செயல்படும்படி, அவர்கள் தன் கணவனை ஆலோசிக்காமல், தன்னுடைய கணவனை பற்றி அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல், ஸ்ரீமார்கள் உண்மையாகவே நீங்கள் ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை கட்ட தேவன் பயன்படுத்த வேண்டுமானால் தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு நீங்கள் அடங்கி இருக்கணும். அதுதான் தாழ்மை. ஒரு தாழ்மையான ஒரு ஸ்திரீ தான் தானாக எதையும் முடிவு செய்ய மாட்டாள். தானாக ஒன்றையும் அவள் செய்ய மாட்டாள். அவள் தனக்கு கொடுத்த அந்த கணவனிடத்திலே ஆலோசித்து, அந்த கணவனிடத்தில் பேசி நாம் என்ன செய்யலாம் என்று சொல்லி, தேவனுடைய விருப்பம் இதில் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்து ஒன்றை செய்வார்கள். சகோதரிமார்கள், நாம் அப்படி இருக்கிறோமா குடும்பங்களில்? நீங்கள் கணவனுடைய இடத்தை நீங்கள் ஆக்கிரமிக்க கூடாது. நீங்கள் ஒரு கணவனைப் போல குடும்பத்திலே நீங்கள் செயல்படக்கூடாது. நீங்களாகவே ஒரு முடிவு எடுத்து, நீங்களாகவே ஒன்றை செய்து கணவன் மீது ஒரு அதிகாரம் செலுத்துகிற ஒரு மனைவியாக நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்திரீமார்களாக நீங்கள் இருந்தால் ஒரு காலம் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் தேவன் என்ன பண்ண முடியாது? அவர் நிறைவேற்ற முடியாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு குடும்பம் என்று சொன்னால், மனைவி தன் கணவனுக்கு அடங்கி இருக்கிற ஒரு ஸ்திரீயாக வெளியிருப்பாள். கணவனும் கூட இந்த இடத்துல ஏவாள் இடத்திலே சாத்தான் ஏதோ ஒன்றை சொல்லி அவளை வஞ்சிக்கும்படி அவன் செய்தபோது கணவன் தன் மனைவிக்கு அவன் எசைந்து போயிட்டான். ஏன்னா தேவன் ஒன்றை சொல்லியிருக்காரு, நாம் இதை செய்யக்கூடாது, நாம் இப்படி செய்யக்கூடாது, தேவன் நமக்கு ஒன்றை சொல்லியிருக்கிறார் என்று தன்னுடைய மனைவி என்ன பண்ணியிருக்கணும்? அவன் கண்டித்திருக்கணும். கணவனுடைய பொறுப்பை கணவன் சரியாக செய்யாமல் தன் மனைவியோடு இசைந்து கொண்டு அவனும் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்தார். இப்படிப்பட்ட கணவன்மார்களை கொண்டு தேவன் ஒருபோதும் ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பத்தை தேவனால் கட்ட முடியாது. கணவன் என்று சொன்னால் தன் மனைவி சொல்லுகிற எல்லாவற்றிற்கும் இசைந்து போகக்கூடாது.
தன் மனைவியானவள் சொல்லுகிறதை கேட்டு அதை தேவனிடத்தில் கொண்டு போய் ஆலோசித்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் கடைசியிலே செய்யணும். கணவனும் கூட தன்னுடைய இஷ்டத்துக்கும் எதையும் செய்யக்கூடாது. கணவனுக்கு மேலாக தேவன் தலைமையாக இருக்கிறார். ஆகவே அவன் தேவனிடத்துக்கு போகணும். மனைவி கணவனிடத்திற்கு வரணும், கணவன் தேவனிடத்திற்கு போகணும். இதுதான் தேவன் வைத்திருக்கிற அதிகாரம். இப்படிதான் தேவன் வைத்திருக்கிற காரியங்கள். மனைவியானவள் ஏதாவது ஒன்றை செய்யணும்னா கணவனிடத்தில் வந்து ஆலோசிக்கணும். கணவன் அதை கொண்டு போய் தேவனிடத்தில் ஆலோசிக்கணும். முடிவிலே கணவன் தான் அதை என்ன பண்ணணும்? தீர்மானம் பண்ணணும். கணவன் தான் அதை முடிவு செய்யணும். மனைவியானவள் தன் கணவனுக்கு உதவியாக என்ன பண்ணணும்? இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேவன் ஆதியிலேயே ஒரு கணவன் மனைவி என்று சொல்லி ஒரு குடும்பத்தை தேவன் என்ன பண்ணார்? சிருஷ்டித்தார். ஆனால் அந்த குடும்பம் ஒரு ஐக்கியமாக இருந்து தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் செய்வதற்கு பதிலாக தன்னுடைய குடும்பத்திலே சாத்தானை என்ன பண்ணிட்டாங்க? அனுமதித்து தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அவர்களால் என்ன பண்ண முடியாமல் போயிடுச்சு? நிறைவேற்றாமல் போக முடிஞ்சிச்சு. சகோதரா, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு குடும்பமாக நாம் இருக்கிறோமா? கணவன்மார்கள் உண்மையாகவே தான் மனைவி சொல்கிறதையெல்லாம் கேட்டு இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இப்படி நடக்கலாமா நடக்கக்கூடாதா, இதை தேவனிடத்தில் கொண்டு போய் ஆலோசித்து தேவன் இதை சொல்கிறாரா இல்லையா என்று சொல்லி கணவன்மார்கள் அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சபையை கூட நடத்த தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது. நீங்கள் ஒரு மனைவிக்கு கீழான ஆளாக மனைவியோடு இசைந்து போய் மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்டு மனைவியை கண்டிக்க கூட ஒரு திராணி இல்லாமல் மனைவி அதிகாரம் செலுத்துகிற ஒரு புருஷனாக, மனைவி கணவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு இடம் கொடுக்கிற ஒரு கணவனாக நாம் இருந்தால் ஒரு சபையை கூட நடத்துவதற்கு நாம் பயனற்றவர்கள். வேதம் எபேசியரில் நாம் படிக்கிறோம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் என்ன பண்ணோம்? கீழ்ப்படிந்திருக்கணும்னு சொல்லி. சகோதரா, எப்படிப்பட்ட ஒரு மனுஷியாக நாம் இருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நாம் இருக்கிறோம்? சகோதரா, உண்மையாகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? சாத்தானை எதிர்க்கிற ஒரு குடும்பமாக நாம் இருக்கிறோமா? ஏன் நம்முடைய குடும்பத்தில் பிணக்குகள் வருது? ஏன் நம்முடைய குடும்பத்தில் சண்டைகள் வருது? ஏன் நம்முடைய குடும்பத்தில் முறுமுறுப்புகள் வருது? ஏன் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் தேவையில்லாத கடுமையான வார்த்தைகளினாலே நாம் ஒருவரை பேசிக்கொள்கிறோம்? ஏன்னா நாம் சாத்தானை நம்முடைய குடும்பத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? அனுமதித்து விடுகிறோம். நாம் சாத்தானை எதிர்க்கிறவர்களாக இருக்கிறதுக்கு பதிலாக சாத்தானை நம்முடைய குடும்பத்தில் என்ன பண்ணுறோம்? நாம் அனுமதிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பிசாசை நாம் அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய குடும்ப ஐக்கியத்தில் நாம் பிசாசை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. பிசாசை நாம் எதிர்க்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் தேவன், அந்த குடும்பத்தை தேவன் பயன்படுத்திட முடியும். பிசாசை எதிர்க்காமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீமார்களாய், இப்படிப்பட்ட ஒரு கணவன்மார்களாய், இப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு காலம் தேவன் நம்ம என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. சகோதரா, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நாம் ஒரு பிணக்குகள் வந்துச்சுன்னா உடனே அதை சரி செய்யணும். உடனே போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே, நாங்கள் பிசாசை அனுமதிச்சிட்டோம். ஆண்டவரே, இனிமேல் நாங்கள் பிசாசை என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. அதற்கு ரொம்ப இடைவெளி விடக்கூடாது. ஒரு காரியம் நடந்துச்சு, ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சின்ன பிளவு வந்துருச்சு, ஒரு பிணக்குகள் வந்துருச்சு, ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு, ஒரு முரண்பாடு வந்துருச்சு, வார்த்தையில் நாம் வித்தியாசமாக நாம் பேசி நடந்து கொண்டோம். உடனே அதை என்ன பண்ணணும்? அதை நாம் சரி செய்திடணும். ஆண்டவரத்துக்கு போகணும். யார் அதில்
தேவன் மீது விசுவாசமாக இருக்கிறீங்களோ, யார் அதில் தாழ்மையாக இருக்கிறீங்களோ, உடனே அவங்க என்ன பண்ணுவீங்க? அதை சரி செய்திடுவதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆயத்தமாக இருப்பீங்க. நாம் பெருமையாக இருந்தால் நாம் ஒரு காலம் அதை சரி செய்வதற்கு நாம் என்ன பண்ண மாட்டோம்? நாம் இறங்கி வர மாட்டோம். நாம் இந்த யாக்கோபிலே வாசித்த அந்த வசனத்துக்கு மேலாகவே நாம் வாசித்தோமானால் அதோடு சம்பந்தப்படுத்தி தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 4வது அதிகாரம் நாம் 7வது வசனத்தை வாசித்தோம். அந்த 7வது வசனத்துக்கு மேலே 6வது வசனத்தை தேவன், அந்த 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் சேர்த்து தான் இதை நாம் வாசிக்கணும். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நாம் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம்? எப்படி நம் கணவன்மார்களுக்கு நாம் அடங்கி இருக்கிறோம்? எப்படி கணவனோடு ஆலோசித்து ஒன்றை செய்கிறோம்? கணவன்மார்கள் எப்படி தேவனிடத்தில் போய் ஆலோசித்து செய்கிறோம்? இதற்கெல்லாம் தாழ்மை இருந்தால்தான் இதை நாம் செய்ய முடியும். தாழ்மை இருக்கிறவர்களுக்கு தேவன் அந்த கிருபை தந்துடுவார். ஒரு தாழ்மை இல்லாத ஒரு மனைவி கணவனோடு அவர் எதையுமே ஆலோசிக்க மாட்டாள். அவள் தான் நினைக்கிறது தான், தான் விரும்புறது தான், தான் சொல்றது தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை வைத்து ஒரு காலம் தேவன் ஒரு குடும்பத்தை, ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை என்ன பண்ண முடியாது? கட்டுவதற்கு ஒரு காலம் உதவி செய்திட முடியாது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகிறாள். ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீ தாங்க புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்க முடியும். ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாள்? அவள் தன் கணவனை போய் ஆலோசித்து தன் கணவனிடத்தில் கேட்டு தன் கணவனுக்கு அடங்கி இருந்து இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா? நாம் வேதத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற 1, 2, 3 அதிகாரங்களை வாசித்தாலே நாம் தெளிவான சத்தியங்களை நாம் என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஏவாள் தன் கணவனுக்கு அடங்கி இருந்திருப்பாரானால், அவள் தாழ்மையாக இருந்திருப்பாளானால், சாத்தான் அந்த ஏவாளிடத்திலே வந்து ஒன்றை சொல்லும் பொழுது, தேவன் நமக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறார், நம்முடைய கணவனிடத்தில் போய் நாம் இதை ஆலோசிப்போம் என்று சொல்லி சாத்தான் அவளிடத்தில் சொன்னதை தன் கணவனிடத்தில் போய் சொல்லி இந்த மாதிரி புசிக்க சொல்கிறாப்புல, நாம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று சொல்லி கணவனிடத்தில் அவள் போய் என்ன பண்ணியிருக்கணும்? அவள் ஆலோசனை செய்திருக்கணும். தாழ்மையான ஸ்திரீயாக இருந்தால், அடக்கமுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தால், புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தால் கண்டிப்பாக இதை அந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருப்பாங்க? செய்திருப்போம். ஆனால் பெருமையுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க? ஒரு காலம் தன் கணவனை ஆலோசிக்க மாட்டாள். தனக்கு எல்லாம் தெரியும், தான் எல்லாத்தையும் செய்ய முற்படுவாள், தான் நினைக்கிறதெல்லாம் செய்யணும். ஸ்திரீமார்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்றை முடிவு செய்கிற இடத்துல தேவன் உங்களை வைக்கல. எதையுமே நீங்கள் முடிவு செய்யக்கூடாது, நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தால் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தை ஒரு காலம் நீங்கள் கட்ட முடியாது. தேவன் கட்ட உங்களை பயன்படுத்த மாட்டார். நீங்கள் எதை சொல்ல வேண்டுமானாலும், எதை செய்ய வேண்டுமானாலும் முதலாவது தன் கணவனிடத்திலே என்ன பண்ணணும்? ஆலோசிக்கணும். ஒரு ஐக்கியம், நமக்கும் நம்முடைய கணவனுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குமானால், அந்த குடும்பத்திலே நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குமானால், நாம் தானாக எதையும் என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஐக்கியம் இல்லாமல், ஒரு ஐக்கியம் இருக்கும் பொழுது நான் என் கணவனிடத்தில் ஆலோசிப்பேன், என் கணவன் அதை தேவனிடத்தில் ஆலோசிப்பார். அதற்கு பிறகு தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பங்கள் தாங்க தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாத முரட்டுத்தனமாக இருக்கிற கணவன்மார்கள் கூட அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அப்படி ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் நீங்கள் இருந்தீங்கன்னா, ஒரு அடக்கமுள்ள ஒரு ஸ்திரீயாய், ஒரு அடங்கி இருக்கிற ஒரு ஸ்திரீயாய்
எதையும் தானா தனியா சுயமா உங்க இஷ்டப்படி நீங்க போகாம தன் கணவனோட அவர் ஆலோசித்து தன் கணவனுக்கு அடங்கி இருக்கிற ஒரு ஸ்திரீமார்களாய் நாம் இருப்போமானால் ரட்சிக்கப்படாத கணவனை கூட நம்மால் என்ன பண்ண முடியுமா? ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. எத்தனையோ ஸ்திரீமார்கள் சொல்றீங்க என் கணவன் ரட்சிக்கப்படலை என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த மாட்டேன்றாரு? ரட்சிக்கப்படாத ஒரு கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி ஏன் நம்மை பயன்படுத்த மாட்டேன்றாரு? ரட்சிக்கப்படாத ஒரு மனைவியை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி ஏன் தேவன் நம்மளை பயன்படுத்த மாட்டேன்றாரு? நமக்கு தாழ்மை இல்லைங்க. நாம் தாழ்மையாக இருக்கிறது இல்லை, அடக்கமாக இருக்கிறது இல்லை, அடங்கி இருக்கிறது இல்லை. நம்மிடத்தில் ஒரு பெருமையின் ஆவி இருக்கு. நம்மை குறித்து நாம் பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நம்மை உயர்வாய் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சகோதரனே, ஒரு தாழ்மையான ஸ்திரீயை கொண்டு, ஒரு தாழ்மையான ஒரு மனுஷனை கொண்டு தேவன் ஒரு அற்புதமான குடும்பத்தை என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக இருப்பாங்க. பிசாசை அனுமதிக்க மாட்டாங்க. அவர்கள் பிசாசை என்ன பண்ணுவாங்க? எதிர்க்கிறவர்களாக நான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களை கட்டுவது தாங்க தேவனுடைய நோக்கம். நாம் இயேசுவை போல வாழணும்னு சொல்றோம். இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார்? அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பிசாசை எதிர்த்து நின்றார். இந்த வாழ்க்கை தான் இயேசு இந்த பூமியில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அவர் எப்பொழுதுமே தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் எப்பொழுதும் பிசாசை எதிர்க்கிறவராக இருந்தார். நாம் பார்க்கிறோம், இயேசுவை சோதிக்க பிசாசு வந்த பொழுது அவர் சாத்தானை அவர் அனுமதித்தாரா? அவர் எதிர்த்தார். அவரை விட்டு அந்த சாத்தான் என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். ஆனால் இங்கே ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க? அவனை எதிர்க்கல. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்தது போல அவர் செய்யல. அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், சாத்தானை எதிர்த்தவராக இருந்தார். சாத்தான் அவரை விட்டு என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். சகோதரா, சாத்தானை எதிர்க்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும் சகோதரா. சாத்தானை நம்ம குடும்பத்தில் அனுமதிக்கிற ஒரு குடும்பமாக நாம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து சாத்தானை எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே நமக்கு தாழ்மை இருக்கணும் சகோதரா. கணவன்மார்கள் எல்லாம் தன் மனைவியை நேசிக்கணும். ஆனால் மனைவிக்கு கணவனுடைய அந்த இடத்தை, அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. அந்த தலைமையான அந்த ஸ்தானத்தை அவர்கள் அதிகாரம் செலுத்துவதற்கு ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் ஒன்றை தீர்மானம் செய்யவோ, அவர்கள் ஒன்றை முடிவு பண்ணவோ, அவர்கள் ஒன்றை செய்யவோ ஒரு காலம் என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் இங்கே இருக்கிறவங்க ஒரு வேளை நீங்கள் உங்கள் மனைவி சொல்கிற எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு உங்கள் மனைவி தான் உங்கள் குடும்பத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறது, அவங்க தான் முடிவு பண்ணுறது, அவங்க தான் எதையும் செய்கிறது, அப்படிப்பட்ட ஒரு கணவன்மார்களாக இருந்தால் நீங்கள் இங்கே ஒரு சபையை நடத்துவதற்கு கூட நீங்கள் லாய்க்கற்றவர்கள். நீங்கள் ஒரு சபையில் ஒரு மூப்பனாக இருக்க வேண்டுமானால், ஒரு சபையை நடத்த வேண்டுமானால் நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் தான் ஒன்றை செய்கிறதை தீர்மானிக்கணும். ஏன்னா தேவன் அப்படித்தான் இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். ஸ்திரீயானவள் கணவனிடத்தில் போனோம், கணவன் தேவனிடத்துக்கு போனோம். இதுதான் சபையில கூட தேவன் என்ன சொல்லியிருக்காரு? நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்றீங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க ஒரு மூப்பர்களுக்கு முதல்ல கீழ்ப்படிந்திருக்கிறீங்களா? உங்க சபையை நடத்துகிற ஒரு மூப்பர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்திருக்கிறவர்களா இருக்கணும். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக, தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக ஏதாவது பிரசங்கித்தால், ஏதாவது சொன்னால், அப்படி அவர்கள் நடந்து கொண்டால் அதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மை தெய்வ பக்தியிலே நடத்துகிற, நம்மை தெய்வ பக்தியாய் வழி நடத்துகிற, தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு தெளிவாய் போதித்து வழிநடத்தி நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிற
அப்படிப்பட்ட மூப்பர்களுக்கு நாம் என்ன பண்ணோம்? நம்ம அடங்கி கீழ்ப்படிந்திருக்கணும் சகோதரா. நாம் அப்படி இல்லாத பட்சத்தில் தேவன் நம்மை பயன்படுத்திட முடியாது. அநேகர் அப்படி தேவன் நமக்கு மேல் வைத்திருக்கிற அந்த மூப்பர்களுக்கு அடங்கி இருக்கும்படியான ஒரு சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்க மாட்டேன்றாங்க. காரணம் தாழ்மை இல்லை. சகோதரா, இந்த 2 வசனத்தை நீங்கள் இணைச்சி வாசித்து பாருங்க. யாக்கோபு 4:6-7. தாழ்மையாக இருந்தால் தான் நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்ப. தாழ்மையாக இருந்தால் தான் நீ பிசாசை எதிர்க்க திராணி உள்ளவனாக இருப்ப. பெருமையாக இருந்தால் நீ தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்ட. பெருமையாக இருந்தால் நீ பிசாசை எதிர்க்க திராணி உள்ளவனாய் நீ இருக்க மாட்ட. ஸோ தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம்னு சொன்னால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த அதிகாரங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? நாம் கீழ்ப்படிந்திருக்கணும். ஸ்திரீமார்களெல்லாம் உங்கள் கணவன்மார்களுக்கு அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும். சகோதரிமார்களெல்லாம் ஒருவேளை அவரை விட நீங்கள் அதிகமாக படிச்சிருவங்களாக இருக்கலாம், அவரை விட அழகானவங்களாக இருக்கலாம், அவரை விட வசதி படைத்தவங்களாக இருக்கலாம். இந்த காரியங்களெல்லாம் ஒரு காலம் உங்களை பெருமையாக்குவதற்கு, அகந்தையாக்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தன் கணவன் அழகாக இல்லாட்டாலும், தன் கணவன் வசதியற்றவராக இருந்தாலும், தன் கணவன் அதிக சம்பாத்தியம் இல்லாதவராக இருந்தாலும், தன் கணவனுக்கு அடங்கி இருக்க என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். தன் கணவனை தலைமையாக வைத்து தன் கணவனை மேலே அதிகாரம் செலுத்தாத ஒரு மனைவியாக நாம் இருக்கணும். நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருப்பீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஒரு தாழ்மையுள்ள ஸ்திரீ தான் ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக என்ன பண்ண முடியும்? உங்கள் கணவனை அனாவசியமாக பேசிக்கிட்டு, உங்கள் கணவனை தரக்குறைவாக பேசிக்கிட்டு, உங்கள் கணவனை மரியாதையற்ற விதத்தில் பேசிக்கிட்டு, ஜனங்களுக்கு முன்பதாக உங்கள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்காம கணவனுடைய ஸ்தானத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு கணவனை மட்டுப்படுத்திக்கிட்டு, இப்படி ஒரு காலம் நீங்கள் தெய்வ பக்தி உள்ள ஒரு வீட்டை உங்களால் ஒரு காலம் என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது. நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31வது வசனத்தில் 23வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இங்கே ஒரு குணசாலியான ஸ்திரீயை குறித்து நாம் படிக்கிறோம். ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அந்த புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயினுடைய கணவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. 23வது வசனம். அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். இந்த இடத்துல தன் கணவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்க அந்த ஸ்திரீயானவள்? தன் கணவனுக்கு ஒரு மேன்மையான ஒரு தலைமையான ஒரு இடத்தை தன் கணவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்திருக்கிறாங்க. சகோதரன், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உங்கள் கணவன் தான் உங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறார், ஒரு தலைமையாக இருக்கிறார், இந்த குடும்பத்தை அவர் தான் நடத்துகிறார் என்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? ஸ்ரீமார்கள் அப்படி நடந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் ஊரெல்லாம் போய் சுற்றி சொந்தக்காரங்கிட்ட, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கிட்ட எல்லாம் நம்முடைய கணவனை குறித்து நம்ம என்ன பேசுகிறோம்? உண்மையாகவே அவர் ஒரு நியாயஸ்தானத்தில் ஒரு மூப்பர்களோடு போய் உட்கார்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு நம்முடைய கணவனுக்கு நாம் இடமளித்திருக்கிறோமா? இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த கணவன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தான உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல உங்கள் கணவன் உட்கார்ந்திருக்கிற அளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்கிறீங்களா? ஸ்திரீமார்கள் எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். நம்ம பணம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், நமக்கு கையில் ஒரு வேலை இருக்கலாம், நமக்கு அவரை விட படிப்பு அதிகமாக, எது எப்படி இருந்தாலும் நீ கணவனுக்கு அடங்கி இருக்கிறதுக்கு தான் தேவன் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். உங்ககிட்ட பணம் இருக்கிறதுனால நீ கணவனுடைய இடத்த நீ ஒரு காலம் என்ன பண்ண முடியாது? எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன செய்தாலும் உன் கணவன் தான் என்ன பண்ணும்? முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தணும். கணவனுக்கு தான் பொறுப்பை நாம் கொடுக்கணும். நம்முடைய கிராமத்தில் நாம் இருக்கிற இடங்களில்
நம்முடைய வீட்டுக்காரரை பற்றி கணவரை பற்றி வந்து உங்களிடத்துல விசாரித்தா உங்கள் கணவர் 4 பேர் உட்கார இடத்துல போய் ஒரு பேர் பெற்றவராக போய் உட்கார்ற அளவுக்கு நம்ம இடம் அளிச்சிருக்கிறோமா? சகோதரிமார்கள் எல்லாம் தாழ்மையாக இருந்தால் தாங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள் கணவனிடத்தில் கொண்டு போகணும். அதே போல் கணவன் தன் மனைவியினுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் நாம் போகக்கூடாது. தன் மனைவி சொல்கிறதெல்லாம் கேட்கணும். தன் மனைவி சொல்கிறதெல்லாம் தேவனத்தில் கொண்டு போய் தேவன் என்ன சொல்கிறாரோ 2 பேரும் முடிவிலே தேவன் சொல்கிறத தான் என்ன பண்ணணும், செய்யணும். தேவன் இதை சொல்கிறாரு, தேவன் இப்படி தான் இதை செய்ய சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி கணவன் தான் அதை தீர்மானிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். ஸோ அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தன்னுடைய மனைவி சொல்கிறது தான் அவர்களுடைய வேத வாக்கு. தன் மனைவிக்கு கட்டுப்பட்டவர்களாக, தன் மனைவிக்கு அடங்கி இருக்கிற புருஷன்மார்களாக, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ சகோதரனாக நீ இருந்தால் ஒரு காலம் நீ ஒரு சபையை நடத்த ஒரு மூப்பனாக கூட தேவன் உன்னை பயன்படுத்திட முடியாது. மனைவிமார்கள் தன்னுடைய கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தை கொடுத்து அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளணும், தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்படாத கணவனாக இருந்தாலும் கூட உன் கணவனுக்கு தான் நீ முக்கியத்துவத்தை கொடுக்கணும், உன் கணவனுக்கு நீ அடங்கி இருக்கணும். அது ரட்சிக்கப்படாத கணவனாக இருந்தாலும் உன் கணவனுக்கு தான் நீ என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். அந்த கணவனிடத்தில் எடுத்து சொல்லணும், அந்த கணவனிடத்தில் எடுத்து சொல்லணும். உண்மையாகவே நாம் அப்படி ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாய் உள்ள ஒரு ஸ்திரீயாய், ஒரு தாழ்மையான ஒரு ஸ்திரீயாய், நாம் பிசாசை எதிர்க்கிற ஒரு ஸ்திரீயாய், நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு ஸ்திரீயாய் இருந்தால் ரட்சிக்கப்படாத கணவனை கூட நீங்கள் ஆதாயமாக்கி கொள்ள முடியுங்க. நம்ம எவ்வளோ வருஷங்கள் கேட்குறோம், வசனங்களை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், ஏன் ஒரு கணவனை நம்மால் ஆதாயமாக்க முடியல? வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஒன்று பேதுருல நாம் இதை வாசிக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 வசனம். அந்தபடி மனைவிகளே நீங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். எத்தனை பேர் ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள் வந்து சாட்சி சொல்ல முடியும்? என் மனைவியினுடைய கற்புள்ள நடக்கையின் மூலமாகவும், என் மனைவி எனக்கு கீழ்ப்படிந்திருந்ததன் மூலமாகவும், என் மனைவியினுடைய பக்தியான வாழ்க்கையின் மூலமாகவும் தேவன் என்னை ரட்சித்தார், தேவன் இடத்திற்கு நான் வரும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார். எத்தனை கணவன்மார்கள் சொல்ல முடியும்? போதனையே தேவையில்லை. ரட்சிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ இருந்தால் போதும், ஒரு மனைவி இருந்தால் போதும், ஒரு ஸ்திரீமார்கள் இருந்தால் போதும். தன் கணவன் ரட்சிக்கப்படாத இருந்தால் அந்த கணவனுக்கு போதனையே தேவையில்லை. அந்த ஸ்திரீயினுடைய கற்புள்ள நடக்கை, அந்த ஸ்திரீயினுடைய தெய்வ பக்தி, அந்த ஸ்திரீயினுடைய கீழ்ப்படிதல், இவைகளே அந்த கணவனை என்ன பண்ணிடும்? ஆதாயப்படுத்தி கொள்ளும். நீங்கள் எவ்வளோதான் மணிக்கணக்கில் என் கணவன் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணாலும், நீங்கள் கீழ்ப்படியாதவர்களாக இருந்து கொண்டு, நீங்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இல்லாமல், ஒரு கற்புள்ள நடக்கை உள்ளவர்களாக இல்லாமல், ஒரு குணசாலியான ஸ்திரீயாக இல்லாமல், ஒரு தாழ்மையான ஸ்திரீயாக இல்லாமல், ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இல்லாமல், நாம் எவ்வளவுதான் நாம் ஜெபித்தாலும் ஒரு காலம் தன் கணவனை என்ன பண்ண முடியாது? ஆதாயப்படுத்தி கொள்ள முடியாது. ஆகவே கணவன்மார்கள் கூட தன் மனைவி கீழ்ப்படியாதவளாக இருந்தால், தன் மனைவி ரட்சிக்கப்படாதவளாக இருந்தால், அந்த மனைவியை கூட நாம் ஆதாயமாக்கி கொள்ள முடியும். சகோதரன், தன் மனைவியினுடைய எல்லாவற்றிற்கும் நாம் கேட்கக்கூடாது. தேவன் என்ன சொல்றார் என்பதை கேட்டு அதன் அடிப்படையில் தான் கணவனும் மனைவியும் என்ன பண்ணணும்? முடிவு செய்யணும். தீர்மானம் பண்ணுறது, அந்த முடிவை எடுக்கிறது கணவனுடைய பொறுப்பில் அதை விடணும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்கள் தாங்க தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பங்களாக என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். ஆகவே சகோதரன், நாம் பிசாசை எதிர்க்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறோமா? ஒரு ஸ்திரீமாராக இருக்கிறோமா? கணவன்மாராக இருக்கிறோமா? அடிக்கடிக்கு சண்டை, பிரச்சனை, வாக்குவாதங்கள், தேவையற்ற வார்த்தைகள், வீணான வார்த்தைகள்,
ஏன் இப்படி எல்லாம் நாம் இருக்கிறோம்னா, நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். நாம் தாழ்மையாக இல்லைன்னா நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க மாட்டோம், பிசாசுக்கு இடம் கொடுப்போம். அவ்வளோதான். இந்த 2 வசனத்தில் தெளிவாக இருக்குது. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பேன். உனக்கு கிருபை இருந்தால் நீ சண்டை போட மாட்ட, குறை சொல்ல மாட்டேன், கணவனோட வாக்குவாதம் பண்ண மாட்டேன், கணவனுக்கு விரோதமாக எதையும் பேச மாட்டேன். நீ தாழ்மையாக இருப்ப, அடக்கமாக இருப்ப, நீ தேவனிடத்தில் முறையிடுவ. தேவன் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். தேவையற்ற வீணான வார்த்தைகள், தேவையற்ற பேச்சு, சண்டை, முறுமுறுப்பு, இப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களாக நாம் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பெருமையாக இருக்கிறோங்க. நாம் பெருமையாக இருக்கிறோம். பெருமையாக இருக்கிறவங்க ஒரு காலம் சாத்தானை எதிர்க்க அவர்களுக்கு திராணி இருக்காது. ஏவாள் தாழ்மையாக இருந்திருந்தால் உண்மையாகவே தேவன் கிருபையை கொடுத்திருப்பார். சாத்தானை அவள் எதிர்த்திருப்பாள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பாள், கணவனுக்கு அடங்கி இருந்திருப்பாள். ஆதாம் தாழ்மையாக இருந்திருப்பான், ஆனால் அவன் தேவனோடு ஆலோசித்திருப்பான், தன் மனைவியை கண்டித்திருப்பான், தன் மனைவியோடு இசைந்து போயிருக்க மாட்டான். தீர்மானம், அந்த ஆதாம் அவன் அந்த தீர்மானத்தை எடுக்கிறவனாக இருந்திருப்பான். தன்னுடைய மனைவிக்கு அந்த இடத்தை அவன் கொடுத்திருக்க மாட்டான். தன் மனைவி அதிகாரம் செலுத்துவதற்கு அவன் இடமளித்திருக்க மாட்டான். இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? பெருமையா இருந்தாங்க. பெருமை, தாழ்மையா இல்லை. சகோதரா, நீ தேவனுடைய வார்த்தையை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை படித்து, நீ பெருமையா இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமல், பிசாசை எதிர்க்க முடியாமல் உன்னால் இருக்க முடியுமா? முடியும். வேதத்தின் ஆரம்பத்திலேயே இந்த பாடத்தை நீ படித்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் அப்படி இருக்கணும் என்பதற்காக தேவன் நம்மை சிருஷ்டிக்கல. அதற்காக தேவன் நம்மை ஒரு குடும்பமாக இணைக்கல. தேவன் நம்மை ஒரு குடும்பமாக இணைத்ததற்கு நோக்கம் என்ன? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் ஒரு இயேசுவை போல வாழ்கிறதை அந்த இடத்துல பார்க்க முடியும். இயேசு அப்படித்தான் வாழ்ந்தார். அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், பிசாசுக்கு அவர் எதிர்த்து நின்றவராக இருந்தார். ஆகவே பிசாசை தேவன் அழிக்க மாட்டார். அவனுக்கு இப்பொழுது அழிவு இல்லை. அவனுக்கென்று ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுவரைக்கும் தேவன் அவனை அழிக்க போறதில்லை. அவனை தேவன் அனுமதிச்சு வச்சிருக்கிறார். ஆனால் நாம் என்ன பண்ணணும்? நாம் எதிர்க்கணும். நம்முடைய வேலை என்ன? பிசாசை எதிர்க்கணும். நாம் தாழ்மையாக இருந்து தேவனுடைய கிருபையை பெற்று தன் கணவனோடு ஐக்கியமாக இருந்து தன் கணவனோடு இசைந்து பிசாசை என்ன பண்ணணும்? எதிர்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஐக்கிய நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும் சகோதரா. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப ஐக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்தவளாக, கணவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக, மனைவி கணவனிடத்திலே ஆலோசிக்கிறவர்களாக, கணவன் தேவனிடத்திலே ஆலோசித்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமாக இருந்து பிசாசை எதிர்த்து பிசாசை அனுமதிக்காமல் இயேசுவை போல வாழ்கிற ஒரு குடும்பமாக, அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களை கட்டுவது தான் தேவனுடைய நோக்கம் சகோதரா. கணவன்மார்களும் கூட தன் மனைவிகளை நேசிக்கணும். தன் மனைவிகளை அற்பமாக எண்ணுவதோ, அவர்களை ஏதோ ஒரு அடிமை போல நடத்துவதோ, அவர்களை ஏதோ ஒரு வேலைக்காரிகளைப் போல நடத்துவதோ அப்படி கூடாது. தன் மனைவிக்கு நேசிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் கணவனுடைய ஸ்தானத்தை அந்த மனைவி எடுக்கிற அந்த இடத்தை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. நீங்கள் தான் முடிவு செய்யணும், நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் தேவனிடத்தில் கலந்து ஆலோசித்து அதை என்ன பண்ணணும்? செய்கிறவளாக நீங்கள் இருக்கணும். உங்கள் மனைவி சொல்கிறத அதை நாம் செய்யலாமா, செய்யக்கூடாதா, சரியா சரியில்லையா, அது தேவனுக்கு ஏற்றது தானா, தேவனிடத்தில் ஆலோசித்து சரி இதை செய்யலாம், இல்லை இதை செய்யக்கூடாது, தேவன் இப்படி செய்ய சொல்கிறாரு. இப்படி ஒரு குடும்பங்களாக நாம் இருந்தால் நம்முடைய குடும்பத்தை பார்த்து சாத்தான் பயப்படுவான். நம்முடைய குடும்பத்தில் சாத்தானை அனுமதிக்காத ஒரு குடும்பமாக நாம் இருப்போம். ஒரு சண்டை கூட ஒரு நாள் வராத ஒரு குடும்பமாய் நாம் வாழணும் சகோதரா. நம்முடைய வீட்டில் கணவனும் மனைவியும் ஒரு பிணக்கு இல்லாமல், ஒரு முறுமுறுப்பு இல்லாமல், ஒரு கசப்பு இல்லாமல், ஒரு சண்டை இல்லாமல், ஒரு வாக்குவாதம் இல்லாமல், அதுக்கு தாழ்மையான ஒரு கணவன்மார் வேணும் சகோதரா. தாழ்மையான ஒரு
ஸ்திரீமார் வேணும் சகோதரிகளே. ஒரு தாழ்மையான ஒரு ஸ்திரீயும் தாழ்மையான ஒரு கணவனும் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் ஒரு நாள் கூட பிணக்கு, வாக்குவாதம், சண்டை, எதிர்ப்பு, தரக்குறைவான வார்த்தைகள், மட்டமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், தன் கணவனை இழிவுபடுத்துவது போல, தன்னை ஒரு மேன்மையாக எண்ணிக்கொள்வது போல, தன்னை ஒரு பெரிதாக காண்பிப்பது போல, ஏதோ தான் எல்லாவற்றையும் செய்கிறது போல. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீமார்களாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தாழ்மையான ஸ்திரீயாக இல்லாத வரைக்கும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு தெய்வ பக்தி உள்ள குடும்பமாய் கட்ட தேவன் உங்களை பயன்படுத்த மாட்டார். ஒரு சபையையும் ஒரு சபைக்கும் நாம் ஆசீர்வாதமாக நாம் இருந்துட மாட்டோம். கணவன்மார்களும் கூட ஒரு தாழ்மையானவர்களாக இல்லாத வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கட்ட தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டார். ஒரு சபையை கட்டவும் தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டார். ஆகவே நாம் தாழ்மையுள்ளவர்களாக இருந்தால் அதிகமான கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு வீட்டில் ஒருத்தர் தாழ்மையாக இருந்த போதும் அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு சமாதானம் உள்ள ஒரு குடும்பமாக அது இருக்கும். ஆனால் 2 பேருமே தாழ்மையாக இருந்தால் அந்த இடத்துல சாத்தானே உள்ள அனுமதிக்காத ஒரு குடும்பமாக அது காட்டப்பட்டிருக்கும். ஒருத்தர் தாழ்மையாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு தேவன் அவரை பயன்படுத்த முடியும். மனைவியானவள் சத்தம் போடலாம், சண்டை போடலாம், என்னதான் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சமாதான குலைச்சல் வரும்படியாய் இல்லாமல் அங்கே சமாதானம் இருக்கும்படி தேவன் கணவனை பயன்படுத்திட முடியும். கணவன் தாழ்மையாக இருந்தால், இல்லை மனைவி தாழ்மையாக இருந்தால். யாராவது ஒரு குடும்பத்தில் தாழ்மையாக இருந்துட்டிங்கன்னா அந்த வீட்டில் சமாதானம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் 2 பேருமே தாழ்மையாக இருந்துட்டோன்னா அந்த குடும்பம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற குடும்பம், அந்த குடும்பம் பிசாசை எதிர்க்கிற குடும்பம், அந்த குடும்பத்தில் சாத்தானை அனுமதிக்காத அது ஒரு குடும்பம், அற்புதமான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு நாள் கூட பிணக்குகளை பார்க்க முடியாது, ஒரு நாள் கூட சண்டையை பார்க்க முடியாது, ஒரு நாள் கூட கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெருமையான வார்த்தைகளை பார்க்க முடியாது. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யறதே தான் அவருடைய விருப்பமாக இருக்கும். தன்னுடைய விருப்பத்துக்கு அவர்கள் போக மாட்டாங்க. தேவனுடைய விருப்பம் இதுன்னா அதை செய்கிறது தான் அவளுடைய நோக்கமாக இருக்கும். சகோதரா, அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களாய் நாம் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீமாரா, அப்படிப்பட்ட ஒரு கணவன்மாராய் நாம் இருக்கிறோமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாகவும் சாத்தானை எதிர்க்கிறவர்களாகவும் நாம் என்ன பண்ணணும்? நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை அநேகருக்கு தேவனால் நம்மை பயன்படுத்திட முடியும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்களாக இருக்கும்படி நம்மை ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.